ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் சம்மந்தமான ப்ரீவியஸ் இயர் கொஷின் அட்லீஸ்ட் 5 to 10 years எடுத்து வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதற்கான 5 இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரீசன் நம்பர் 1, நீங்கள் எக்ஸாம் பேட்டர்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமோட பேட்டர்ன், என்னென்ன சப்ஜெக்ட் அந்த எக்ஸாமில் கேட்குறாங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ மார்க் அலோகேட் பண்ணுறாங்க, எத்தனை கொஷின் கொடுத்து எத்தனை கொஷின் நம்ம அட்டன் பண்ணணும், எத்தனை செக்ஷன் இருக்குது, இந்த மாதிரியான எக்ஸாம் பேட்டர்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ தட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை தெரிஞ்சுக்கிறது மூலயமா அடிக்கடி கண்டிப்பாக இந்த டாபிக்ஸ்லேருந்து இத்தனை கொஷின் கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த டாபிக்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது, டைம் மேனேஜ்மெண்ட். ஒரு எக்ஸாமு எவ்வளோ நேரம் நடக்குது, அந்த நேரத்தில் நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ டைம் அலோகேட் பண்ணணும், ஒரு கொஷினை எவ்வளோ நேரத்தில் நான் மேக்ஸிமம் அந்த டயத்துக்குள்ளே சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதற்கடுத்து 4வது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீக்னஸை தெரிஞ்சுக்கலாம். எங்கெங்கெல்லாம் வீக்காக இருக்கும், இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அட்டன் பண்ணும்போது அதற்கு சரியான ஆன்சர் நமக்கு வரலன்னா அங்கே நம்ம வீக்காக இருக்கும். ஸோ தட் அதை எடுத்து நம்ம திருப்பி ரிவைஸ் பண்ணி அதில் நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவலை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 5 ரீசனுக்காக தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் மினிமம் 5 to 10 yearsக்கு நீங்கள் எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ.